மாதிரியான எபிலிட்டியும் இருக்கணும், நம்மளோட கஸ்டம் பேக்கெட்டை இன்ஜெக்ட் பண்ணுற எபிலிட்டியும் இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு டிவைஸால் மட்டும்தான் ஒரு வைஃபை ஹேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ரீசன் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வைஃபை ஹேக் பண்ணுறதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், உங்களுக்கு வைஃபை ஹேக்கிங் டீச் பண்ணுறதுக்காக இல்லை, ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ். நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் குரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணுவீங்க வைஃபை ஹேக் பண்ணுறதுக்காக, நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அதுலேயுமே வந்து சில மால்வாஸ் வந்து பைண்ட் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் உங்களை ப்ராங்க் பண்ணுறதுக்காகவோ இல்லை வந்து ஃபேக்காக ஈவன் அது உண்மையிலே ஹேக் பண்ணாலுமே உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் ஈஸியாக ஸ்டீல் பண்ணிடணும். ஸோ அதனால் இந்த மாதிரி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஹேக் பண்ண வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் வைஃபை ஹேக்கிங் அஃபிஷியலி, நீங்கள் அதுக்கு வந்து தேவையான ஹார்ட்வேர் அண்ட் லேப்டாப் வச்சு வித் லீகல் ரைட்ஸோட பண்ணுறது வேறு. ஓகேவா? ஸோ யா, அண்ட் நாட் ஓன்லி ஃபார் ஹேக்கிங் வைஃபை, அதில் வைஃபையை வச்சு மட்டுமே உங்களோட சோஷியல் அக்கௌண்ட்டுமே வந்து ஸ்டீல் பண்ண முடியும். விச் இஸ் கால், நீங்கள் ஒரு ரயில்வே நெட்ஒர்க்கில் வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதே நெட்ஒர்க்கில் ஒரு அட்டாக்கரும் இருக்காங்க, விச் இஸ் பப்ளிக் நெட்ஒர்க்.